REALME X7 Max, REALME X7 இந்த ரெண்டு மொபைலில் எதை வாங்கலாம், எந்த மொபைல் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும்? REALME X7 20,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. REALME X7 Max 27,000 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கு. 7,000 ரூபாய் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி REALME X7 Max வாங்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்குமா? இந்த வீடியோவில் இதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். அண்ட் பார்த்து முடிச்சோன்னே இன்ஃபர்மேட்டிவ் வந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸை டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இது உங்கள் டார்க்லைட் டேக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணிடலாம். அண்ட் கன்க்ளூஷனில் இந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லான்ச்சஸ் பற்றி பார்க்கலாம். லான்ச்சஸ்னு வரும்போது REALME X7 Max இங்கே May 31, 2021 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் REALME X7 September 1, 2020 லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். டிசைன் வரும்போது REALME X7 Maxல ஃப்ரண்ட்டில் ட்ராகன் ட்ரையல் என்ற நியூ ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன் டிஸ்பிளேல இருக்குது. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.4 mm வருது அண்ட் வெயிட் 179 grams வருது. அண்ட் REALME X7 பார்க்கும்போது எங்கள் ஃப்ரண்ட்டில் என்ன ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் அந்த மென்ஷன் பண்ணல. அண்ட் பேக் பிளாஸ்டிக் பேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் பஞ்சோல் டிசைன் தான். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இன் டிஸ்பிளேல இருக்குது. இந்த ஃபோனோட திக்னஸ் 8.1 mm வருது அண்ட் வெயிட் 175 grams வருது. திக்னஸும் சரி வெயிட்டும் சரி REALME X7 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்பவே தின்னான அதே சமயம் வெயிட் கம்மியான மொபைல் வேணும்னா நீங்கள் REALME X7 சூஸ் பண்ணலாம். மற்றபடி REALME X7 Max சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸை பேஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. பட் பில்ட் வைஸ் REALME X7 Max ட்ராகன் ட்ரையல் என்ற ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. REALME X7ல மென்ஷன் பண்ணல. ஸோ உங்களோட தேவையை பொறுத்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரொடக்ஷன் முக்கியம் இல்லைனா நீங்கள் ரெண்டு மொபைல் எது வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ப்ரொடக்ஷனும் மஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் REALME X7 Max சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே REALME X7 Max 6.43 inches AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. Full HD+ ரெசல்யூஷனோட அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங் 120 Hz இருக்குது. இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 aspect ratio கொடுத்துருக்காங்க. அண்ட் பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 409 pixel per inch கொடுத்துருக்காங்க. அதே சமயம் நமக்கு REALME X7ல 6.4 inches Full HD+ டிஸ்பிளே தராங்க. இது ஒரு AMOLED பேனல் தான். பட் ரெஃப்ரெஷ் ரேட்டிங்கை 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த டிஸ்பிளேவை நமக்கு 20:9 aspect ratio பில்ட் பண்ணியிருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு பார்க்கும்போது 411 pixel per inch கொடுத்துருக்காங்க. ஓகே, டிஸ்பிளேன்னு வரும்போது இங்கே AMOLED 120 Hz தான் எப்பவுமே பெட்டராக இருக்கும். ஸோ REALME X7 Max டிஸ்பிளே செக்மெண்ட்டில் வின் பண்ணுது. பட் REALME X7 20,000 ரூபாய்க்கு பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 90 Hz கொடுத்துருந்துருக்கணும். ஏன்னா Redmi Note 10 Proலே நமக்கு 120 Hz AMOLED கொடுத்துருக்காங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே கண்டிப்பாக 90 Hz ஆகுது கொடுத்துருந்துருக்கணும். இட்ஸ் ஓகே, அவங்க அவ்வளோதான் தராங்க. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட்டில் நான் REALME X7 Maxக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸ்னு வரும்போது REALME X7 Max ட்ரிபிள் கேமரா செட்டப் ஆஃபர் பண்ணுறாங்க. 64 MP பிரைமரி கேமரா, f1.8 அபேச்சர் வேல்யூவோட அண்ட் 8 MP வைட் ஆங்கிலும் கொடுத்துருக்காங்க. f2.3 அபேச்சர் வேல்யூவோட அண்ட் 2 MP மேக்ரோ சென்சரும் இருக்குது. f2.4 அபேச்சர் வேல்யூவோட. ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமராவை யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ 30 frames per second எடுக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. f2.5 அபேச்சர் வேல்யூவோட. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அதே சமயம் நம்ம REALME X7 பார்க்கும்போது இங்கேயும் 64 MP ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் தராங்க. 64 MP பிரைமரி கேமரா, f1.8 அபேச்சர் வேல்யூவோட அண்ட் 8 MP வைட் ஆங்கிள், f2.3 அபேச்சர் வேல்யூவோட அண்ட் 2 MP மேக்ரோ சென்சார், f2.4 அபேச்சர் வேல்யூவோட கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால் 4K வீடியோ 30 frames per second எடுத்துக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோஸ் 30 frames per second எடுத்துக்க முடியும். ஸோ கேமராஸ் அண்ட் செல்ஃபி கேமரான்னு வரும்போது ரெண்டுத்துலையுமே சிமிலராக தான் இருக்குது. ஸோ நாங்கள் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். ப்ராசஸர்னு வரும்போது REALME X7 Max இங்கே Dimensity 1200 கொடுத்துருக்காங்க. அண்ட் GPU Mali G77 இருக்குது. இந்த ப்ராசஸரில் நமக்கு 1 core 3 GHz clock speed, 3 core 2.6 GHz clock speed அண்ட் 4 core 2 GHz clock speed ரன் ஆகுது. இந்த ப்ராசஸரோட AnTuTu ஸ்கோர்னு பார்க்கும்போது 5,14,000 வாங்கியிருக்கு. ஸோ கேமிங்க்கு இந்த ப்ராசஸர் ரொம்பவே ஒரு நல்ல ப்ராசஸராக இருக்கும். ஸோ கேமர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணுறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கான்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஹீட்டிங் இஷ்யூஸ் இப்போ வரைக்கும் இல்லை. சப்போஸ் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்க மாதிரியான இன்ஃபர்மேஷன் கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம REALME X7 ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். இங்கே Dimensity 800U கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர் தான் மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும். இந்த ப்ராசஸரில் நமக்கு 2 core 2.4 GHz clock speed அண்ட் another 6 core 2.0 GHz clock speed ரன் ஆகுது. அண்ட் இதில் GPUன்னு பார்க்கும்போது Mali G57 இருக்குது. இந்த ப்ராசஸர் எந்தவித ஹெவி கேம்ஸுமே ஈஸியாக சப்போர்ட் பண்ணிவிடும். பட் Dimensity 1200 கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க REALME X7 Max சூஸ் பண்ணிக்கலாம். REALME X7ல் இருக்க Dimensity 800U 3,50,000 AnTuTu ஸ்கோர்ஸாக வாங்கியிருக்கு.
கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஸ்கோர் அதிகமாக வாங்கியிருக்கு டைமென்சிட்டி 1200. ஸோ நான் இங்கே ப்ராசஸர் செக்மெண்ட்டில் ரியல்மி X7 மேக்ஸுக்கு ஒரு ஸ்டார் தரேன். அண்ட் 2 ப்ராசஸர்லையுமே 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தான். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். ரியல்மி X7 மேக்ஸில் இங்கே 4500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 50 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பாக்ஸ்லையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அதே சமயம் ரியல்மி X7 பார்க்கும்போது இங்கே 4310 mAh பேட்டரி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சார்ஜிங் 50 வாட் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. பட் பாக்ஸில் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரே தராங்க. என்ன தான் 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரை தந்தாலும் சார்ஜிங் 50 வாட்டில் மட்டும் தான் டாப்அப் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜிங் வைஸ் 2 மொபைலுமே சிமிலராக தான் இருக்குது. பட் பேட்டரி கெப்பாசிட்டின்னு வரும்போது இங்கே ரியல்மி X7 மேக்ஸில் 4500 mAh கொடுத்துருக்காங்க. பேட்டரி பேக்கப் வைஸ் பார்த்தோம்னா நமக்கு 2 மொபைலுமே சிமிலராக வரதுக்கான சான்சஸ் தான் நிறையவே இருக்குது. ஏன்னா ரியல்மி X7 மேக்ஸில் 120 Hz டிஸ்பிளே இருக்குது. பட் ரியல்மி X7ல் 60 Hz டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. 60 Hz டிஸ்பிளே பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணும் 120 Hz டிஸ்பிளேவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு பேட்டரி பேக்கப் கண்டிப்பாக ரியல்மி X7ல் தான் நல்லா வரும். ஸோ உங்களுக்கு பேட்டரி ரொம்பவே முக்கியம்னா ரியல்மி X7 சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருந்தாலும் ரியல்மி X7 மேக்ஸில் 120 Hz டிஸ்பிளே இருக்கிறதால கண்டிப்பாக பேட்டரி கம்மியாகும். அதில் எந்த டவுட்டுமே இல்லை. பட் இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ரியல்மி X7 மேக்ஸை கூட கன்சிடர் பண்ணலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. அண்ட் 3.5 mm ஆடியோ ஜாக்கையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ரியல்மி X7 மேக்ஸில். அண்ட் X7 வரும்போது 3.5 mm ஆடியோ ஜாக்கும் கொடுக்கல, ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் கொடுக்கல. ஸோ ரியல்மி X7 மேக்ஸ் வாங்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். ரியல்மி X7 மேக்ஸோட 8/128GB வேரியன்ட் நமக்கு 27,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ரியல்மி X7ஓட 6/128GB வேரியன்ட் 20,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது ரியல்மி X7 மேக்ஸ் 5 ஸ்டாரும் ரியல்மி X7 3 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம சின்னதாக ஒரு ரீகால் பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான். டிஸ்பிளே ரியல்மி X7 மேக்ஸில் நல்லாயிருக்கு. அண்ட் கேமராஸ்னு வரும்போது 2 மொபைல்லையுமே நல்லா தான் இருக்குது. அண்ட் ப்ராசஸர் ரியல்மி X7 மேக்ஸில் நல்லாயிருக்கு. பேட்டரி ரியல்மி X7ல் தான் நல்லா இருக்கும். ஏன்னா 60 Hz டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறதால. அண்ட் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் வைஸ் ரியல்மி X7 மேக்ஸில் நிறையா இருக்குது. பட் ப்ரைஸிங் ரியல்மி X7 தான் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. ஓகே, இதை பொறுத்து உங்களோட மொபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிஸ்பிளே ரொம்பவே முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் ரியல்மி X7 மேக்ஸ் வாங்கலாம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் கைஸ், 7,000 ரூபாய் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி இந்த ப்ராசஸருக்காகவும் டிஸ்பிளேக்காகவும் ரியல்மி X7 மேக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களா, இல்லை ரியல்மி X7 வாங்கிக்குவீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரியல்மி X7 கன்சிடர் பண்ண மாட்டேன். இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கம்பேரிசனோட எண்டுக்கு வந்துட்டு இந்த கம்பேரிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா இது மாதிரியான வீடியோஸ் டெய்லி ஈவினிங் 4 o'clock நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.